ஒரு பேட்ஸ்மேன் நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அந்த எண்டில் இன்னொரு பேட்ஸ்மேன் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இன்னிங்ஸ் ஆடணும். அப்படி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நடந்த எனக்கு பிடிச்ச டாப் 3 செகண்ட் ஃபீல்ட் இன்னிங்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 2023 வேர்ல்டு கப்ல மேக்ஸ்வெல் அடிச்ச பெஸ்ட் ஓடிஐ நாக்க யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. 91 ரனுக்கு 7 விக்கெட் போயிருந்துச்சு. 292 டார்கெட்டை அவங்க சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் 201 ரன் அடிக்கணும், 31 ஓவர் இருக்கு. ஆனா வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் கையில இருக்கு. அப்ப கமின்ஸ் சொல்ல வந்தாரு. உள்ள வந்த கமின்ஸ் மேக்ஸ்வெல் கிட்ட, நீ எப்படி வேணா ஆடி, இந்த எண்ட்ல நான் இருக்கேன், நீ அவுட் ஆயிட்டு போனாலுமே நான் அடிச்சுப்பேன், சோ இஷ்டத்துக்கு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து கமின்ஸ் மேக்ஸ்வெல் ஆட வச்சிருப்பாரு. மேக்ஸ்வெல் அந்த பக்கம் வெறித்தனமா ஆடிக்கிட்டு இருக்க, கமின்ஸ் இந்த பக்கம் மேக்ஸ்வெலுக்காக சப்போர்ட்டிவா ஒவ்வொரு பாலையுமே டாட் வச்சுட்டே இருந்தாரு. அப்படியாக அந்த மேட்ச்ல அவர் 68 பால் ஃபேஸ் பண்ணி 12 ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. மேக்ஸ்வெல் பத்தி சொல்லவே தேவையில்லை. 128 பந்துகள்ல 201 ரன்களை கோச்சிருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பா 170 பாலுக்கு 202 ரன் அடிச்சு அந்த சேஸை வெற்றிகரமா முடிச்சிருந்தாங்க. கமின்ஸ் அன்னைக்கு இல்லைன்னா அந்த சேஸ்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நம்பர் 2 2011 வேர்ல்டு கப்ல அயர்லாந்தும் இங்கிலாந்தும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப அயர்லாந்து 328 ரன்னை சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 111 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருச்சு. அவ்வளவுதான்டா, 250 இவங்க ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சாங்க. அப்ப 6வது விக்கெட்டுக்கு அலெக்ஸ் குசெக் அண்ட் கெவின் ஓப்ரைன் ஜோடி சேர்ந்தாங்க. அலெக்ஸ் குசெக் ஒரு பக்கம் சிங்கிள் தட்டி கொடுக்க, கெவின் ஓப்ரைன் பேட்ல பட்ட ஒவ்வொரு பாலுமே பவுண்டரி நோக்கி போயிருக்கும். ரொம்பவே அதிரடியா ஆடி இருந்தாரு. வெறும் 50 பாலுக்கு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அப்ப அன்னைக்கு அது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியா இருந்துச்சு. அலெக்ஸ் குசெக் அவசரப்பட்டு பேட்டை வீசாம கெவின் ஓப்ரைனுக்காக சிங்கிள் மட்டுமே தட்டி கொடுத்து அயர்லாந்து ஜெயிக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்தாரு. இவர் 47 ரன் இருந்தப்போ கெவின் ஓப்ரைன் ரன் அவுட் ஆக வேண்டியது. பட் அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவர் ரன் அவுட் ஆகி 50 அடிக்காமலே வெளியே போயிருந்திருப்பாரு. அப்படியாக அந்த மேட்ச்ல 58 பாலுக்கு 47 ரன்களை அலெக்ஸ் குசெக் அடிச்சிருப்பாரு. எனக்கு இந்த லிஸ்ட்லயே பிடிச்ச நாக்குனா இந்த ஒரு நாக்கு தாங்க. நம்பர் 3 1984 ஆண்டு வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. இது 55 ஓவர் மேட்ச். இந்த மேட்ச்ல 166க்கு 9 விக்கெட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு போயிரும். அதுல பாதி 97 ரன் விவ் ரிச்சர்ட்ஸ் அடிச்சிருந்தாரு. அவ்வளவுதான், 200 ஆல் அவுட் ஆயிருவாங்க வெஸ்ட் இண்டீஸ்னு எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா அப்ப வந்தாருங்க மைக்கேல் ஹோல்டிங்ஸ். விவ் ரிச்சர்ட்ஸ் அதிரடியா ஆடுறதுக்காக மைக்கேல் ஹோல்டிங்ஸ் ஒரு பக்கம் கட்டையை போட்டு அவருக்கு உறுதியா நின்னு இருந்தாரு. அப்படியாக அந்த மேட்ச்ல 27 பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. அவுட் ஆகாம நின்னு இருந்தாரு. 12 ரன்களையும் அடிச்சிருந்தாரு. அந்த பக்கமா விவ் ரிச்சர்ட்ஸ் செம்மையா ஆடி இருந்தாரு. வெறும் 170 பாலுக்கு 189 ரன் அடிச்சு கிரேட்டஸ்ட் ஓடிஐ நாக்க ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கடைசி 15 ஓவருக்கு மட்டும் 106 ரன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. ஸ்கோர் ஆனது 272 ரன்னா உயர்ந்திருக்கும். அன்னைக்கு ஹோல்டிங் ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணி நிக்கலனா விவ் ரிச்சர்ட்ஸால அந்த மிகப்பெரிய சாதனையை பண்ணி இருக்கவே முடியாது.